இன்றைக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் மினிஸ்டராக இருக்கேன்னா என்னென்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. இன்றைக்கும் மாதம் வந்து அவங்க சம்பளத்துக்கு வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. அந்த வேலையை விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் மினிஸ்டர் ஆகிட்டோமா, நீங்கள் வேலையை விட்டுருங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது என் சொந்த காலில் நான் கடைசி வரைக்கும் எவ்வளோ நாள் நிற்க முடியுமா நின்றுக்கிறேன். எனக்கு தேவைன்னா நான் வந்து நிற்பேன், அது வரைக்கும் நிற்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. சரி, என்னுடைய அம்மா அப்படி கஷ்டப்பட்டு ஒரு சமையல் வேலை செஞ்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. இன்றைக்கும் என்னுடைய அப்பா 3000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்காரு. என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே இன்றைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் ஒரு சாதாரணமான குடும்பத்திலேருந்து வந்த ஆள் தான். ஒன்றும் பெரிய அரசியல் பின்புலமோ பணமோ பதவியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் மினிஸ்டராக இருக்கேன்னா என்னென்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கும் என்னுடைய அம்மா வந்து நான் மினிஸ்டர் ஆகிட்டேன்னு தெரியும் அவங்களுக்கு. நான் அரசியலில் இருக்கேன், மினிஸ்டர் ஆகிட்டேன், எல்லாமே தெரியும். இன்றைக்கும் மாதம் வந்து அவங்க சம்பளத்துக்கு வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. அந்த வேலையை விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் மினிஸ்டர் ஆகிட்டோமா, நீங்கள் வேலையை விட்டுருங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது என் சொந்த காலில் நான் கடைசி வரைக்கும் எவ்வளோ நாள் நிற்க முடியுமா நின்றுக்கிறேன். எனக்கு தேவைன்னா நான் வந்து நிற்பேன், அது வரைக்கும் நிற்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. இன்றைக்கும் என்னுடைய அப்பா 3000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்காரு. என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே இன்றைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மினிஸ்டர் ஆகிட்டோன்றதுக்காக யாருமே வந்து அவங்களுடைய வேலையை விட்டுட்டு என் கூட வந்து இருக்கணும், என்னால் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கல. அப்போ இப்படிப்பட்ட குடும்ப சூழல்லேருந்து தான் நாங்களாம் வந்திருக்கிறோம். நீங்களும் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி டிகிரி வாங்கக்கூடியவர்கள், வெற்றியாளர்கள் அத்தனை பேர் அப்படி தான் வந்திருக்கிறீங்க. கரெக்டு தானே?